முதல்லலாம் பெண்கள் பூப்பெய்கிற வயது பார்த்திங்கன்னா ஒரு 16 வயசு கூட. நானாக ரொம்ப லேட்டாக தான் வந்தேன். எப்படியும் டென்த்தோட லீவில் தான் வந்தேன். எப்படியும் 14 வயசுக்கு அப்படி தான் வந்துட்டு இருந்தாங்க பெண்கள். இப்போ பார்த்திங்களா 8 வயசு 6 வயசு கூட, 8 வயசு 6 வயசு 10 வயசு இப்படி முன்னாடி வந்துடுச்சு. அப்போது இப்படி ஒரு கால்குலேஷன் போட்டு பாருங்களேன். 16 வயசு 14 வயசுக்கு அந்த பெண்ணை பூப்பெய்கிறப்ப அவளோட மன ரீதியான மாற்றங்கள் வேறு மாதிரி இருக்கும். ஒரு ஆணை பார்த்தா ஒரு மாதிரியான படபடப்பு, பட்டாம்பூச்சி பறக்கும், எல்லாம் பறக்கும். அப்போ இந்த பெண் இவ்வளோ சீக்கிரம் வந்தா அந்த அம்மை பார்த்துக்கிட்டே இருக்கணும். அந்த 6 வருஷ கால்குலேஷன் என்னாகிறது முன்னாடி வந்துடுச்சு. அப்போது அந்த குட்டீஸுக்கு ரேஷன், அந்த படபடக்கிறது, பட்டாம்பூச்சி பறக்கிறது எல்லாம் முன்னாடியே வந்துடும். அப்போது அந்த பிள்ளைகளை நம்ம கண் கொத்தி பாம்பாக பார்த்துக்கிட்டு இருக்கணும். அப்போ தான் நம்மளும் என்டர்டைன்மெண்ட்டை குறைச்சிக்கிட்டு இந்த ஃபோன் நம்மளோட அந்தந்த டைமுக்கு தான் தேவையானதை பார்க்கணும். ஒரு டிவியாக ஹாலில் தான் இருக்கணும். அந்தந்த ரூமு அப்படியே டிவி எதுக்கு 2400 ஸ்கொயர் ஃபீட்டு 5000 ஸ்கொயர் ஃபீட்டு இப்படி கடனை வாங்கி அப்படி ஒரு வீடு கட்டுறாங்க. எதுக்கு சுற்றி என்ன ஓடியா வர முடியும்? அந்த மாதிரி தேவைக்கு இருந்தால் போதும். எல்லாமே தேவைக்கு மேலே ஆகிற எல்லாமே நம்மளோட தலைவலி தான். அதை புரிஞ்சுக்கிட்டு நம்ம பிள்ளைகளுக்கு நம்ம தான் சொல்லி கொடுக்கணும். அதை வழிகாட்ட வேண்டியது நம்ம பொறுப்பு. அதனால் நீ ஒழுங்காக இருக்கணும்னா நான் எப்படி இருக்கணும்? நான் அதை வழிகாட்டணும். நம்மளும் அந்த ஃபோனை லிமிட்டாக தான் யூஸ் பண்ணணும். அப்போ தான் இந்த டைமுக்கு தான் இதை தான் நீ பார்க்கணும். இப்போ உனக்கு படிப்பு தான், அதை சொல்ல வேண்டியது நம்ம கடமை.